வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நாம் பேசப்போகும் ஒரு முக்கியமான கேள்வி, முருகன் கோயிலுக்கு அசைவம் சாப்பிட்டு போனால் என்ன நடக்கும்? நாம் அனைவரும் தினசரி வாழ்க்கையில் பல்வேறு உணவுகள் சாப்பிடுகிறோம். அசைவ உணவுகள் என்பவை முக்கியமானவற்றாக இருக்கின்றன. ஆனால் கோயிலுக்கு போகும்போது எது உண்மையானது? அசைவம் சாப்பிட்டு கோயிலுக்கு செல்லலாமா? இதன் மீது ஒரு விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. முதலில் அசைவ உணவுகள் பற்றி பேசுவோம். உலகெங்கும் பல்வேறு கலாச்சாரங்களில் அசைவம் சாப்பிடுவது ஒரு வழக்கம். இந்தியாவில் சில மந்தர்களும் மதம் சார்ந்த வழிபாடுகளில் தற்காப்பு, பரிசுத்தம் மற்றும் இறுதி மகத்துவத்தை அடைவதற்காக சைவ உணவுகளை அதிகமாக பரிந்துரைக்கின்றனர். சில மதங்களில் பசும்பாலை அல்லது சைவ உணவு என்பது பரிசுத்தமாக கருதப்படுகிறது. இருந்தாலும் அசைவம் சாப்பிடுவது சில சமயங்களில் தப்பானதாக கருதப்படலாம், குறிப்பாக சில மதங்கள் மற்றும் சமயங்களில். இப்பொழுது முருகன் கோயிலுக்கு செல்லும் போது என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். கோயிலுக்கு செல்லும் போது நமது மனம் மற்றும் உடல் இரண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என பரம்பரை வழிபாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கோயிலின் பரிசுத்த நிலையை உணர்வதற்கும் இறைவனின் மீது முழுமையாக மனம் செலுத்துவதற்கும் உதவும். கோயிலுக்கு செல்வதற்கு முன் நாம் சைவ உணவுகள் சாப்பிட்டால் அது சிலர் மறுக்கக்கூடிய அல்லது பரிசுத்தத்துடன் தொடர்பில்லாததாக தோன்றும். சில சமயங்களில் அசைவம் சாப்பிடுவதின் மீது முந்தைய மரபுகள் மற்றும் நம்பிக்கைகள் ஆழமாக இருக்கும். இது தொடர்பாக பல்வேறு மந்தர்கள் மற்றும் ஆலோசகர்கள் சொல்வதாவது, உணவுதான் நமது உள்ளங்களை பிரதிபலிப்பது என நம்பப்படுகிறது. அதனால் கோயிலுக்கு செல்லும் போது பசும்பாலோ அல்லது சைவ உணவோ சாப்பிடுவது சிறந்தது. இப்போது நவீன அறிவியலின் பார்வையில் இதை பார்க்கலாம். அறிவியல் ரீதியாக உணவு உடலின் செயல்பாடுகளை மாற்றுவதற்கான ஆதாரங்கள் உள்ளன. ஆனால் கோயிலுக்கு செல்வதற்கு உணவு உண்டதால் நீங்கள் இறைவனை அல்லது பரிசுத்தத்தை உணர முடியாது. இது நமது மனச்சிந்தனைகள் மற்றும் நம்பிக்கைகள்தான் முக்கியமானவை. அனைவருக்கும் முருகன் கோயிலுக்கு அசைவம் சாப்பிட்டு போனால் என்ன நடக்கும் என்ற கேள்வியின் பதில் நமக்கு பொறுத்தது. நம் நம்பிக்கைகள், மரபுகள் மற்றும் அறிவியல் பார்வையெல்லாம் இந்த கேள்விக்கான பதில்களாக இருக்கின்றன. நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும்.